ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்டு மணி சேவிங் தமிழ் சேனல். நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனான ட்ரீம் இருக்கும். அது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு சேவ் பண்ணி ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு. ஆனால் கோல்டு ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ வாங்க முடியாது, நினச்சா போஸ்ட்பான் பண்ணிட்டு இருப்போம். பட் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், கோல்டு சேவ் பண்ண லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் சேவ் பண்ணணும். மந்த்லி 500 இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் கோல்டு சேவிங்ஸ்னால் என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கோல்டு மணி சேவிங் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோல்டு சேவிங்ஸ்னால் என்னென்னா ரெகுலராக ஸ்மால் அமௌண்ட் சேவ் பண்ணி ஃப்யூச்சரில் கோல்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மந்த்துக்கு 1000 ரூபாய் சேவ் பண்ணிங்கன்னா 1 இயரில் 12,000 சேவ் பண்ணுறோம். அதே 3 வருஷத்தில் 36,000, 5 வருஷத்தில் 60,000. இது சிம்பிளாக தெரிஞ்சாலும் லாங் டைமில் நல்ல அசட்டாக மாறும். கோல்டு சேவிங்ஸ் ஓவர் நைட்டில் ரீச் ஆகிறதில்ல, ஆனால் டிசிப்ளினோடு சேவ் பண்ணால் ஃப்யூச்சரில் பெரிய ஹெல்ப் ஆகும். மேரேஜ்க்கும், சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்கும், எமர்ஜென்சி நீட்ஸ்க்கும், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். எதுக்காக கோல்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது கொஷின் வரும், பேங்க்கில் சேவ் பண்ணலாமே கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக. டெஃபினெட்லி சேவ் பண்ணலாம், பட் கோல்டுக்கு சில ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன். இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு வாங்குகிற திங்ஸ் ஃபியூ இயர்ஸ் லேட்டர் 1500 இல்லை 2000 ரூபாய் ஆகலாம். ஆனால் கோல்டோட வேல்யூ லாங் டேர்மில் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் ரீசன் ஈஸி லிக்விடிட்டி. எமர்ஜென்சி டைமில் கோல்டை கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி. தேர்டு ரீசன் ஃபேமிலி அசட். நம்ம இந்தியன் ஃபேமிலிஸில் ஜெனரேஷனாக கோல்டு சேவ் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்குது. ஃபோர்த் ரீசன் என்னென்னா ஸ்மால் அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுதான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நாமளும் கோல்டு சேவ் பண்ணலாம். கோல் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோல்டு வாங்கலாம், எவ்வளோ கிராமில் சேவ் பண்ணுறோம், இந்த இயரில் எவ்வளோ சேவ் பண்ணுறோன்றதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. கோல் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கோலை செட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக நம்ம சேவ் பண்ணுறோம்? மேரேஜ்க்காகவா, கிட்ஸோட ஃப்யூச்சருக்காகவா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவா, இல்லை எமர்ஜென்சி பேக்கப்புக்காகவா? கோலை கிளியராக இருந்தால் மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 இயரில் எத்தனை சவரன் சேவ் பண்ணலாம்? 1 சவரன் சேவ் பண்ணலாம், 2 சவரன் சேவ் பண்ணலாம், 5 வருஷத்தில் 5 சவரன் சேவ் பண்ணணும். இந்த மாதிரி கோல் செட் பண்ணிக்கோங்க. இல்லை அரை சவரன் கூட சேவ் பண்ணலாம். இப்படி ஸ்பெசிஃபிக்காக கோல் வச்சா ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும். கோல் இல்லாமல் சேவ் பண்ணுற ஆரம்பிச்சிங்கன்னா மிடில் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுவோம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா மந்த்லி பட்ஜெட் க்ரியேட் பண்ணுங்கள். இன்கம் எவ்வளோ வருதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்மளுடைய செலவு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பாருங்கள். சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணுறோம் இதை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்கம் 20,000னா 5% சேவ் பண்ணால் 1000 ரூபாய் சேவ் பண்ணுறோம். அதுவே 10% சேவ் பண்ணால் 2000 ரூபாய். இனிஷியலில் ஸ்மால் அமௌண்ட் போதும். இம்பார்ட்டன்ட் என்னென்னா கன்சிஸ்டன்சி. அமௌண்ட் பெருசாக இருக்கணும்னு இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபான்னு மந்த்லி சேவ் பண்ணிகிட்டே வாங்க. ரெகுலராக சேவ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப் என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபஸ்ட். இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா கோல்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துடும். அப்போ இந்த கோல்டு சேவ் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடும். கிட்ஸுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது வந்துடும். ஒரு சடனாக பைக் ரிப்பேர், கார் ரிப்பேர், அந்த மாதிரி ரிப்பேர் எக்ஸ்பென்ஸும் வந்துடும். அப்போ கோல்டு சேவிங்ஸை பிரேக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதனால் ஃபஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கோல்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 வேஸில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கோல் செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் மந்த்லி பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கோல் செட் பண்ணுங்கள்.
கோல்டு எவ்வளோ சேர்த்தலாம், எத்தனை வருஷத்தில் இவ்வளோ சேர்த்தணும் அப்படின்றத நீங்கள் வந்து கோல் செட் பண்ணிக்கோங்க. என்னென்ன மெத்தடில் கோல்டு வாங்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் ஜுவல்லரி ஷாப்பில் கோல்டு ஸ்கீம் போடுறது, ரெண்டாவது மெத்தட் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறது, மூணாவது மெத்தட் டிஜிட்டல் கோல்டாகவும் வாங்கலாம், நாலாவது மெத்தட் கோல்டு இடிஎஃபாகவும் இல்லை கோல்டு ஃபண்ட்ஸாகவும் நம்ம வாங்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஜுவல்லரி ஷாப்போட கோல்டு ஸ்கீம். இப்போலாம் இந்த கோல்டு ஸ்கீம் இருக்குது. இப்போ கோல்டு சேவ் பண்ண டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் சேவிங் ஸ்கீம் போகிறது. மெனி ஜுவல்லரி ஷாப்பில் மந்த்லி சேவிங் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12 மந்த் வந்து மந்த்லி அமௌண்ட் பே பண்ணுவீங்க. மெச்சூரிட்டி டைமில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்பில் கோல்டு சேவிங் ஸ்கீம் போடுறதுனால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா, ரெகுலராக சேவிங் ஹேபிட் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். பர்டிகுலரி மேரேஜ்க்காக சேவ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். செகண்ட் மெத்தட் வந்து ஃபிசிக்கல் கோல்டு. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபிசிக்கல் கோல்டு. கோல்டு காயின்ஸாகவும் வாங்கலாம், கோல்டு பார்ஸாகவும் வாங்கணும், டைரெக்டாக வாங்கி சேவ் பண்ணலாம். அட்வான்டேஜ் என்னென்னா, கோல்டு நம்ம கையில் இருக்கும், ஆனால் சேஃப்டி முக்கியம். லாக்கர் இல்லை, செக்யூர் ஸ்டோரேஜ் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் பற்றியும் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் கோல்டு வாங்கும்போது அதை ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேர்டு மெத்தட் வந்து டிஜிட்டல் கோல்டை வாங்கலாம். இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு, பர்டிகுலராக லேடிஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேர்ட் ஆப்ஷன் வந்து டிஜிட்டல் கோல்டு. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், ஸ்மால் அமௌண்ட் 100 ரூபாயில் இருந்து கூட சேவ் பண்ணலாம், டிஜிட்டல் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். சம் பிளாட்ஃபார்மில் 100 ரூபாயில் இருந்து கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த டிஜிட்டல் கோல்டு ஈஸியாக வாங்கலாம். மொபைல் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ கன்வீனியண்ட்டாக வாங்கிடலாம். எனி டைம் ட்ராக் பண்ண முடியும். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம், எத்தனை கிராம் நம்மளுக்கு வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படின்ற பார்த்துக்கணும். பிஸியாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஆனால் பிளாட்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் அண்டு சார்ஜஸ் பற்றி நல்லா செக் பண்ணுங்கள். ஃபோர்த்து மெத்தட் வந்து கோல்டு இடிஎஃப் அண்டு கோல்டு ஃபண்ட்ஸ். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கோல்டு இடிஎஃப் அண்ட் கோல்டு ஃபண்ட்ஸ். இது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஆப்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் இருக்கிற பீப்புள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு பேசிக் கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். நாலேஜ் இல்லாமல் டைரெக்டாக ஜம்ப் பண்ண வேண்டாம். கோல்டு வாங்கும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணுன்னா, நம்பர் 1 லோன் வாங்கி கோல்டு வாங்காதீங்க. நம்பர் 2 ஃபேமிலி எக்ஸ்பென்ஸை ரெடியூஸ் பண்ணி சேவ் பண்ணாதீங்க. நம்பர் 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்காமல் ஸ்கீமில் ஜாயின் பண்ணாதீங்க. நம்பர் 4 குயிக் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கோல்டு சேவிங்ஸ்னால் லாங் டர்ம் ஜெர்னி, பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண ரிச் பர்சனாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. மந்த்லி 500 ரூபாய் இருந்தாலே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மால் சேவிங்ஸ் டுடே, பிக் அசட் டுமாரோ. கோல் செட் பண்ணுங்கள், பட்ஜெட் க்ரியேட் பண்ணுங்கள், ரெகுலராக சேவ் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.